நான் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி, எங்கள் கூட்டம் வந்தாலும் நம்மளை கூப்பிட்ருவாங்க. அது வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் ஒரு 4-5 பேர் இருப்போம், எல்லாத்துக்கும் வந்துடுவோம். இந்த கவர்னருக்கு இப்போ கொடுத்த ஊமை குத்துறாருல, கவர்னருக்கு கொடுக்குற அது உள்ளே விட்டு ஊமை குத்து தான், வெளியவும் சொல்ல முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு, ஊட்டியில் 2 மாதம் வந்து இப்போ வேந்தர்கள் மாநாடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஊட்டிக்கு நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வெயில் காலத்தில் ஊட்டிக்கு போக வேண்டியது தானே, அது அரசு செலவில் போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்குது அவருக்கு ஊமக்குத்து. அது வந்து இப்போ அவர் இதுக்கு வந்து அவர் நினச்சிக்கிட்டார், துணை ஜனாதிபதியை கூட இழுத்துக்கிட்டோம்னா நம்மளை டச் பண்ண மாட்டாங்கன்னு. அட மூதேவி, துணை ஜனாதிபதி போயிடுவார்ல, போயிடுவார். போன பிறகு இருக்குடி உனக்கு, போன பிறகு. ஆனால் நம்மால் வந்து ரொம்ப சாஃப்டாக போவாங்க. நாம் என்ன சொல்கிறோம், இந்த கலந்துக்கிட்ட துணைவேந்தர்கள்லாம் பீஸ் பிடிக்கணும். அப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன், ஜெயலலிதாவை நமக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம், எல்லாம் பொருத்தம். இப்போ என்னை மனோரனை சொல்லும்போது 261 வழக்குகளை பெற்ற அஞ்சா நெஞ்சன்கிறாரு. நான் அடி வாங்கினது எனக்கு தானே தெரியும். அந்த அம்மா இந்நேரம் என்ன பண்ணியிருக்கேன், அந்த அம்மாவோட நம்ம அண்ணனை ஒத்து வைக்க முடியாது, ஒரு சின்ன நப்பாசு தான். நம்ம இவங்களுக்கு ஏன் கருணை காட்டணுமே, இந்நேரம் அந்த துணைவேந்தர் எல்லாரையும் மாற்றிடும். நம்மால் செய்ய மாட்டார், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். இல்லைன்னா கொடநாடு விஷயம் இன்றைக்கி வரைக்கும் மந்தமாக இருக்குமா? அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிஜேபிக்கு ஒரு ஆடு ஒன்று இருந்துச்சு. அது கதை எப்படிங்கிறீங்க, ஒரு நீதிமன்றத்தில் ஆடு திருடின ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சான். வழக்கில் யார் ஆடு திருடினதுக்கு எதிராக இவர் கூண்டில் நிற்கிறான், ஆடு திருடினவன் கூண்டில் நிற்கிறான், எவனுக்கு சாட்சி சொல்ல வரல. சாட்சி சொல்ல வரலன்னா நீதிபதி வழக்கு தீர்ப்பு எழுதுகிறார், இந்த மாதிரி ஆடு திருடினதுக்கு சாட்சி எதுவும் இல்லாததால் இவரை மன்னித்து விடுதலை செய்கிறேன் அப்படின்னு அந்த கூண்டில் நின்னாரான் நம்ம ஆடு. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, வாழ்நாளெலாம் மறக்க மாட்டேன். அப்போ நான் அந்த ஆட்டை வீட்டுக்கே எடுத்து போயிடவா அப்படின்னானா. எனக்கு திருடின ஆட்டை நான் வீட்டுக்கே எடுத்து போயிடவானா. அந்த ஆடு இப்போ போயிடுச்சு. இப்போ இன்னொன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருத்தன் இந்த கணக்கு ஒரு 20 பேர் இன்ட்ரிவியூ எடுத்திருக்கான். 20 பேர் இன்ட்ரியில் ஒரே கேள்வி தான்யா, 8க்கும் 8 × 8 என்ன பதில், அரை மணி நேரம் உனக்கு டைம்ன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இவங்க குழம்பியிருக்காங்க, 8 × 8 அப்படின்னு அரை மணி நேரம் கழித்து ஆளுக்கு ஒரு பதில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஆனால் போனால் ஒருத்தனுக்கு மொதல் தூக்கம் இல்லை. வீட்டில் போய் பிள்ளைகிட்ட கட்டுறாங்க, 8 × 8 64 தான்யா, இதுக்கே ஏன் குழப்பம். ஐயோ நான் 60ன்னு எழுதியிருக்கேன். ஆனால் காலைல போஸ்ட்மேனே இவருக்கு உன்னை வந்து வேலையில் சேர்த்துக்கிறோன்னு போஸ்ட் கார்டு வந்துருச்சு. இவன் வேகமாக போகிறான், போயிட்டு வேலையில் சேர்ந்துக்கன்னு சொன்னோன்னு அவன் கேட்டான், ரைட்டுங்க நான் வந்து 60 தானே எழுதினேன், என்னை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இல்லையா, மற்ற எல்லோரும் வந்து 40க்கு மேலே சொல்லலை, நீ ஒருத்தன் தான் 60ன்னு சொன்னேன், அதனால் 2 வருஷம் உன்னை பழக்கப்படுத்திடலாம், அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி ஒருத்தனை இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன இப்போ அஞ்சாமைக்கு அத்தனை விஷயங்களை நீங்கள் வந்து முதல்வர் வந்து இன்றைக்கி ஒரு கலைஞர் எப்படி அனைத்து முதல்வர்களுக்கும் கொடி ஏற்றுற உரிமையை வாங்கி கொடுத்தாரோ, அது மாதிரி 100 மடங்கு அவர் வந்து இன்றைக்கி தமிழகத்துக்கு ஒரு பெரிய பெருமையை உச்சநீதிமன்றம் மூலமாக கவர்னரை சல்லி ஆக்கிட்டார். அதாவது வேறு வழி இல்லை அவர். அதாவது நீங்கள் இந்த தைரியம் இருக்குல்ல, இந்த தைரியம் எங்கே வரும் அப்படின்னா கலைஞர்கிட்ட வரும், சும்மா வரல. ஒருத்தர் நேற்று தான் பனையூர்லேருந்து வந்தார். வந்த உடனே நேற்று ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, பனையூர்லேருந்து போயிட்டு வந்த ஒருத்தர் வெளியே பேட்டி கொடுக்குறாரு. 2 மாதங்கள் பொறுத்திருங்கள், எங்கள் போராட்டம், எங்கள் தலைவரின் போராட்டம் உங்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும், தலைவர் போராட்டத்தை அப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னாரு. ஏன்னா 2 மாதம் வெயில், இந்த வெயிலுக்கு உள்ளேருந்து வர முடியாது. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து மழை வந்துடும்.
அதுக்கப்புறம் மழைன்னு சொல்லி காரணம் சொல்லிடுவாங்க. ஆனால் எனக்கு முதலமைச்சர் மாத்திரம் வேணும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே தூங்க கிடையாதுங்க. இப்போ அமைச்சராக இருக்கிறவங்க சரி, அவருக்கு கீழே இருக்கிற பகுதி வட்டம் யாருமே தூங்கவே கிடையாது. எங்கள் ஆள்கிட்ட கேட்பேன் நான், அண்ணன் சேகர்பாபன்கிட்ட, அண்ணே எத்தனை மணிக்கு நான் தூங்கினேன்னு கேட்பேன். எனக்கு தெரிலண்ணே. எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் தெரியாது. ஏதோ போகிற நேரம் தூங்குவேன், போகிற நேரம் எந்திரிப்பேன், போகிற நேரம் பார்த்துட்ருப்பேன். இந்த உழைப்பை 4.5 வருஷமாக இன்னும் போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த உழைப்புக்கு முன்னாடி அப்போ இவருக்கு தலைவர் எப்படி இருப்பார்? அதான் அஞ்சாமை. ஈகை. ஈகைக்கு அப்படி வண்டி வண்டியாக இருக்குது, லாரி லாரியாக நம்ம சொல்லலாம். அவருடைய ஈகை குணத்துக்கு பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்துக்கு நீங்கள் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் திரும்பி பார்க்குது காலை உணவு திட்டத்தை. அதைத்தான் சொல்லி இப்போ நிறைய பேர் இப்போ அந்த அந்த விஷயத்தை சொல்லியே நிறைய பேர் ஓட்டு எடுக்க ஆரம்பித்தா மாற்றுக் கட்சிக்காரங்க. எங்கே நான் சொல்கிறது வட மாநிலங்களில். அதே மாதிரி இப்போ ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ ஊசி போடுறதா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க சார். உண்மையிலேயே பெண்கள் எல்லாருக்கும் சார் இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்களுக்கு கேன்சருங்கிற ஒரு விஷயமே வராமல் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதமான சாதனைங்க. அது சாதாரண விஷயமே இல்லை. நீங்கள் எல்லார் குடும்பத்துலேயும் கர்ப்பப்பை கேன்சரில் ஒருத்தங்க நம்ம பலி கொடுத்துருக்கோம். கர்ப்பப்பை கேன்சரில் பெண்களுக்கு அதில் அது அவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும். அது இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த திட்டத்தின் மூலமாக அந்த ஈகைக்கு இணையே கிடையாது. அதைத்தான் வள்ளுவன் சொல்கிறான். அஞ்சாமை ஈகையை சொல்லும்போது இதைத்தான் சொல்கிறான். அதே மாதிரி 1000 ரூபா பெண்களுக்கான விஷயம். இந்த 1000 ரூபா பெண்களுக்கான விஷயத்தை கர்நாடகாவிலேருந்து வடக்க இருக்கிற அத்தனை மாநிலங்களும் அதை பெருசாக எடுத்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆளு போன எலெக்ஷனில் டெல்லியில் அதை சொல்லி தான் ஓட்டு வாங்கியிருக்கான். அது எப்படி 15,000 ரூபா போடுற மாதிரி அதையும் 15 லட்ச ரூபா போடுறேன்னா 15,000 ரூபாயா 15 லட்சம். அதே மாதிரி இதையும் அல்வா கொடுக்க போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக ஓட்டு எடுத்து வந்துட்டான். ஆக அண்ணன் முதலமைச்சர் சொன்ன அவர் நிறைவேற்றின ஒரு திட்டத்தை நான் நிறைவேற்றுவோன்னு சொல்லியே நான் ஒரு மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கான்னா எவ்வளோ பெரிய திட்டம். இதுதான் ஈகை. ஊக்கம். அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் வரும்போதே அவர் நடக்கவே முடியாமல் இருக்கார். அவருக்கு ஒரு கட்டம் வேறு சரியில்லை. காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டுருக்கார். இன்றைக்கி அவரளவுக்கு உழைக்கிறதுக்கு நம்ம அவருக்கு கூட பணியாற்றுகிற அமைச்சர்கள் கூட அவரளவுக்கு பணியாற்றுற அளவுக்கு இல்லை. அதை விட முக்கியம் இந்த ஊக்கம் கொடுக்கறதில்ல. அவர் எவ்வளோ பெரிய கில்லாடிக்கிறதுக்கு அன்றைக்கி இந்த கவர்னர் விஷயத்தில் ஒரு தலையங்க எழுதியிருந்தோம். அப்போ எனக்கு தொலைபேசியில் வந்தாங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாராட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லுங்கண்ணா என்னார், இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போட்டு ஜெயிச்சு அவர் முன்னாடி வெற்றியை கொண்டு சமர்ப்பித்தவர் நம்ம அட்வொகேட் வில்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, புகைப்படம் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. துணை பொதுச்செயலாளரும் அதாவது கழக பொதுச்செயலாளர் துரைமுருகனும் இந்த பக்கம் கழகத்தோட தலைவர் முதலமைச்சர் ஒரு பொன்னாடைய 2 பேர் சேர்ந்து அந்த வில்சனுக்கு அந்த சீனியர் அட்வொகேட் வில்சனுக்கு 2 பேர் சேர்ந்து பொன்னாடை போடுவாங்க. அதை நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே. அதாவது சாதாரண வெற்றி இல்லை, இந்தியாவே போற்றுற ஒரு வெற்றி, இந்தியாவே திரும்பி பார்க்குற ஒரு வெற்றியை நம்மால் ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவரை கௌரவிக்கிற விஷயம். பக்கத்தில் அவர் நம்ம டெபுட்டி நிற்கிறார், யார் உதயநிதி தம்பி நிற்கிறாங்க உள்ள கூட. இந்த 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை கௌரவிக்கிறாங்க. இந்த கௌரவம் அதான் ஊக்கம். அதாவது அவரும் தானும் ஊக்கமாக இருந்து தனக்காக பணியாற்றுகிறவன் ஜெயிச்சு வந்தானா, அவனுக்கு தனக்கு நல்ல விஷயம் செஞ்சானா அவனை ஊக்கப்படுத்துகிற விஷயத்தில் முதன்மையாக நிற்கிறவர் நம்ம. எனக்கு அதை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே அந்த விஷயம்.
அது அதாவது அந்த தன்மையோட வீரியத்தை நீங்கள் ஒரு புகைப்படத்தில் எல்லாம் சொல்லிட்டீங்க. அது இன்னைக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிற விஷயத்தையும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அதுக்கு ஒரு பாராட்டு அப்படின்னு அவர்கிட்டே பாராட்டினேன். ஆக புகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்ம முதல்வர். புகழ்ச்சிங்கிறது நம்ம ஏதோ வாய்க்கு அவரை 4 வார்த்தை புகழ்ந்துட்டு போகிறதல்ல இது. ஆனால் செயலில் இன்னைக்கு வரைக்கும் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி மைக் பிடிச்சி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய வேலையை, அக்கறையை, மக்கள் மேலே வச்சிருக்கிற அக்கறையை இன்னைக்கு வரைக்கும் குறைக்கலைங்க. இன்னைக்கு வரைக்கும் குறைக்கலை. பாராட்டுறதுலையும் யாருக்கும் வஞ்சகம் இல்லாமல் பாராட்டுறது. அதனால தான் நீங்கள் நான் திருச்செந்தூர் ஏன் மிகையாக சொல்கிறேன்னா, எத்தனை 3000 எத்தனை அண்ணா கும்பாபிஷேகம் எத்தனை பண்ணிருக்கு இது வரைக்கும்? இல்லை மொத்தம் கும்பாபிஷேகம் ஆத்தாடி 2885 கும்பாபிஷேகம். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியில் இத்தனை கும்பாபிஷேகம் எவனுமே பண்ணியிருமாட்டான். திராவிட மாடல் விரட்டி விரட்டி விரட்டி, அதாவது மக்களுடைய நம்பிக்கையை ஒரு பக்கம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை என்ன மெருகூட்டுற அளவுக்கு ஒரு இந்த வேகம் இருக்குது பாருங்கள். இது ஒவ்வொரு துறையிலையும் இந்த வேகத்தை வேகப்படுத்துகிற வேலை இருக்குல்ல. அவர் கையில் இந்த யானைக்கு பாகன் ஒரு குச்சி வச்சுருப்பார், அது மாதிரி. ஆக ஒரு மனிதன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த பிரிச்சுலாம் பார்க்குறதில்ல. இவன் நமக்கு ஓட்டு போடல, இவனுக்கு வேணாயா, இவனுக்கு கொடுக்காத, அப்படிலாம் இல்லை. எல்லாரும் தன் மக்கள், எல்லாருமே தன்னுடைய அதாவது தான் ஆளுகிற மாநிலத்தில் எல்லாருமே அங்கமாக இருக்கிறனால அவங்க எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு விஷயத்தையும், அதே நேரத்தில் ஒன்றிய அரசு அந்த பகைமை பெரிய பகைமை எல்லாரும் எதிர்பார்த்தான். இன்றைக்கி என்ன அவங்களுக்கு மண்ணள்ளி விழுந்துச்சுன்னா, எதிராக நிற்கிற அணியில் இப்போ மகாராஷ்டிராவும் சேர்ந்துருச்சு. பிஜேபி ஆளுகிற மகாராஷ்டிராவிலேயே இன்றைக்கி மும்மொழியை நாங்கள் எதுக்குறோன்ட்டான். இப்போ இங்கே இந்த கட்சியில் ஆள் கூடிக்கிட்டே இருக்குது. இப்போ அவன் போகிறான், அதை பார்த்துட்டு 4 பேர் இன்னும் வருவான். பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் எதிரணியில் இருக்கிறவன், அதாவது மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக நிற்கிற அணியில் ஆட்கள் பலம் இப்போ கூடிக்கிட்டே இருக்குது. இது கூட கூட நிச்சயமாக இந்தியா திரும்பி பார்க்குற ஒரு வல்லமை மிக்க ஒரு முதலமைச்சராக நீங்கள் ஸ்டாலின் இருப்பாருங்கிற சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.